ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் கூடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். நேர்மையும் நீதியும் தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்கின்றவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்புநேயர்கள். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களாக பார்க்கப்படுது. சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பண்புகள் இருப்பதை காணலாங்க. அதாவது துலாம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலம் அப்படிங்கிறது காற்று ராசி. இவங்க எல்லோரிடமும் காற்றை போல கலந்து இனிமையாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தோற்றத்தில் அழகும் கவர்ச்சியும் உடையவங்களாக இருப்பாங்க. நடை உடை பாவனைகளில் ஒரு வசீகர தன்மை அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பிறருடைய இன்ப துன்பங்களில் ஆத்மார்த்தமாக பங்கெடுப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ போனோம், சாப்பிட்டோம், மொய் செய்தோம், வந்தோம் என்று இருப்பது கிடையாது. அந்த நிகழ்வில் இவர்களுடைய பங்கு நினைவு தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது ஏதோ ஒரு வகையில் அந்த நிகழ்ச்சியில் இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சிறப்பான பேச்சுத்திறன் கொண்டவர்கள் இவர்கள். சமரசம் செய்வதில் கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுது. தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இரு தரப்பினையும் அழைத்து பேசி இவரையும் சமாதானமாக போக வைப்பதில் இவங்க கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. துலாம் ராசினர் எப்பொழுதுமே எந்த வயதிலும் மற்றவர்களை விட இளமையாகவும் துள்ளலோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமைதியாகவும் இனிமையாகவும் பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பேச்சின் மூலமாக மற்றவர்களை இழுத்துக்குவாங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவாக பேசுகிறவங்கள இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. துலாம் ராசியினர் குழு முன் நிறுத்தி செல்லும் ஆற்றல் படைத்தவங்களாக இருப்பாங்க. ஊர் கூடி தேர் இழுப்பது கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஏழை பணக்காரர் என்று யாராக இருந்தாலுமே பழகுவதற்கு எளிமையானவங்களாக காணப்படுவாங்க. எல்லோரிடமும் இனிமையாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயங்களை பரிமாறுவதில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமரசம் பெற்றவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை இயல்பாகவே அமையும். தன் காலம் முழுக்க காதலித்து கொண்டே இருப்பாங்க. காரணம் அவங்க காதலுக்குரிய கிரகமான சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினர் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலுமே நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் செய்வாங்க. அரைகுறை வேலை அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்களில் இவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் துலாம் ராசி அன்பு நேயர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கோச்சார குருமிக்க சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். குலதெய்வ அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க போகுது. வருமான தடை அகன்று நிலையான முன்னேற்றம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமான பொருள் பணம் நகை உபரிய வருமானம் கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. சேமிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கூடும்.
நோய் நிவர்த்தியும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் திருமண தடை நீங்க போகுது. திருமணத்துக்காக வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு விரும்பிய மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமைய போகுது. பெண்களுக்கு இது மிக முக்கியமான விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது. அதுவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அடமானத்தில் இருந்த நகை மீட்கப்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மேலும் 16/8/2025 அன்று காலை 11:43 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் வட்டி தொழில், சீட்டு கம்பெனி, ஏலச்சீட்டு, ஃபைனான்ஸ் போன்ற பெரிய அளவில் பண பொருளும் தொழிலில் இருக்கக்கூடியவங்க கொடுத்த பணம் வசூலாகுவதில் தடை, முறையற்ற ஆவணங்கள், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதுனால பார்த்து கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதே சமயத்தில் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மேன்மை கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை உயரக்கூடும். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அருள் தரும் ஆலயங்களுக்கு செல்லும் ஆன்மீக பயணங்கள் கிடைக்கும். குரு பார்வையால் கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது. பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. வாரிசுகளால் உங்களுக்கு நிறைய விதமான விரயங்கள் வரப்போகுதுங்க. மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. மேலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பயணங்களால் பலன்கள் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு செல்வது சம்பந்தமாகவோ அல்லது வெளி மாநிலம் செல்வது சம்பந்தமாகவோ முயற்சி ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் முன்னேற்ற பாதையில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் நீங்க போகுது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் கன்னி ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு. கன்னி செவ்வாய் கடலிலும் வற்றாது என்பது பழமொழியாக சொல்லப்படுது. அதாவது தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வருவதால் அதிகப்படியான விரயங்கள் வரும் நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சேமிப்புகள் கரையும். வருமானம் 1 மடங்கு வந்தாலுமே விரயங்கள் 2 மடங்காகும். பணிபுரியும் இடத்துல உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே, இப்போதைக்கு பணியில் இருந்து விலகி வேறு வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. கடன் சுமையின் காரணமாக வாங்கிய சொத்தை விற்க நேரிடும். தடைகளையும் தடுமாற்றத்தையும் சந்திக்கும் நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கடக ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன் பகவான். அவர் தொழில் ஸ்தானத்தில் சூரியனோடு இணைவது யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆலோசனையை உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க. வீடு மாற்றமோ இடமாற்றமோ வெகு விரைவில் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதுவும் கைகூடி வரும். நீண்ட தூரத்தில் இருந்து வந்த அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே மகிழ்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நட்பான நன்மை கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 9, 10. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய 15ஆம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.